மூலக்கொப்பம்னு ஒரு கிராமம் கடலூரில் திரௌபதி அம்மன் கோவில் ஒரு ஓட்டு கட்டடத்தில் இருக்குது சார். சாமி வீடுன்னு சொல்லுவாங்க. பெருசாக கோயில் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் அந்த டைமில் என்ன வசதியோ அதுதான். ஒரு 90 வருஷமாக அந்த ஓட்டு பில்டிங்கில் தான் இருக்குது. அறநிலைத்துறை உள்ளே வரல. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கோயில் என்ன பண்ணுறாங்க, ரெஜினேட் பண்ணி 1 கோடி ரூபாய்க்கு பில்டிங் போடுறாங்க. நல்லா அழகாக கோயில் மாதிரி அழகாக கட்டி போடுறாங்க. போட்டவுடனே உள்ளே வச்சு அறநிலைத்துறை இவ்வளோ நாளாக ஓட்டு கட்டடத்தில் இருந்ததில்ல, உள்ளே வந்து கிழிக்க வேண்டியதானே. 1 கோடி ரூபாய்க்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து பில்டிங் கட்டின உடனே உள்ளே வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க, உட்காந்தது கூட அராஜகம் கிடையாது. அதுக்கு மேலே நடந்தது தான் மிகப்பெரிய அராஜகம். அங்கே இருந்த பூசாரிகள்லாம் சாவி வாங்கிட்டு துரத்தி விட்டுறாங்க. இதே மாதிரி போய் வழக்கு போடுறாங்க. அறநிலையத்துறை அதிகாரிகளை தாக்கினாங்க. வேறு இவங்களை வந்து தாக்க முடியுமா? வரும்போதே போலீஸ் பாதுகாப்போடு வராங்க. இவங்களை வந்து அவங்க தாக்கிட்டாங்களாம். எல்லாம் போட்டு கோயில் எடுத்துக்கிச்சு டேக் ஓவர் பண்ணிடுச்சு அறநிலையத்துறை. என்ன பண்ணிச்சு சார், வெளியூர்லேருந்து ஒரு பூசாரி அப்பாயின் பண்ணுது சார். லோக்கலில் அந்த பூசாரி குடும்பத்தெல்லாம் வெளில தள்ளிட்டு வெளியூர்லேருந்து ஒரு பூசாரி அப்பாயின் பண்ணுது. அவருக்கு சம்பளம் கொடுக்கல. அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு சம்பளம் கொடுக்காம என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி கோயிலை பூட்டி போட்டு போயிட்டார். நல்லா பூஜை நடந்துகிட்டு இருந்த கோயில், 4 வேளை 5 வேளை நல்ல பூஜை நடந்துகிட்டு இருந்த கோயிலை உள்ளே வந்து அபகரித்து அந்த கோயில் சொத்துக்காக, அந்த கோயிலை அபகரிக்கிறதுக்காக உள்ளே வந்து இன்னைக்கு பூட்டு போட்டு கிடக்குது அந்த கோயில். எல்லா கிராமத்துலையும் இதான் நடக்குது. ஒரு கோடி ரூபா பண்ணி திருவிழா பண்ணிட்டான்னா உடனே உங்களுக்கு மூக்கு வேர்த்துரும். போய் உட்காந்து நாட்டாமல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் கிராமத்தில் வாங்க, சோழர்கள் காலத்தில் கட்டிய கோயில், நூற்றுக்கணக்கான கோயிலை காட்டுறேன். ஒரே ஒரு கோயிலை அறநிலைய அபகரிப்புத்துறை எடுத்து ரெஜினேட் பண்ணிச்சுன்னா நான் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். சேகர் பாபு பேசுறதே உண்மையாக இருந்துட்டு போகும். ஒரு கோயில் பண்ண சொல்லுங்க. வாய்கிழியே பேசுறாருல, வாய்கிழியே பேசுறாருல சார், பெரிய பெரிய அப்படியே அதிகார துணியில பேசுறாருல, ஒரு கோயிலை பண்ண சொல்லுங்க சார். வருமானம் இருக்கிற எல்லா கோயிலுக்குள்ளேயும் போய் பூஜை புனஸ்காரங்களை நிப்பாட்டுறது, அந்த வழிபாட்டு முறையை அழித்து சிதைப்பது, இதைத்தான் சார் இந்த அறநிலையத்துறை 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. இதான் சார் எங்க ஆதங்கம். 1000 உதாரணம் நான் காட்டுறேன் சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆழ்த்தரை அம்மன் கோவில்னு ஒரு கோவில் சார். ஆலமரத்தடியில் சின்ன கோயில் சார், ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சின்ன கோயில். அந்த கோயில் திருவிழாவுக்கு நான் போகிறேன். அந்த கோவிலுக்கு ஒரு கல்யாண மண்டபம் வருது, கன்னியாகுமரி மாவட்டத்தில். அந்த கோயிலுக்கு ஒரு பேங்க் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் பேங்க். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் லோன் கொடுக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு இளைஞர் அணி இருக்குது, அந்த கோயிலுக்கு மகளிர் அணி இருக்குது, அந்த கோயிலுக்கு வியாபாரிகள் அணி இருக்குது. ஒரு சின்ன கோயிலுக்கு. ஏன்னா அந்த கோவில் பக்தர்கள் கையில் இருக்கு. அறநிலைய அபகரிப்புத்துறையோட கண்ட்ரோல்ல அது வரல, பக்தர்கள் கையில் இருக்கு. ஒரு சின்ன கோவிலுக்கு கல்யாண மண்டபம், அவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம், பேங்க்கு, கோஆபரேட்டிவ் பேங்க்கு எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னால், கபாலீஸ்வரர் கோயிலில் வர வருமானத்தில் என்னெல்லாம் பண்ணலாம்? எத்தனை இந்து குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கலாம், எத்தனை வந்து விவசாயிகளை வாழ வச்சிருக்கலாம், எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கலாம். வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு மாபெரும் இயக்கம் இந்த புனித நாட்டில் நடந்தது சார். இன்னைக்கு வந்து கொள்ளையனே கோவிலை விட்டு வெளியேறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படத்தான் போகிறது. இந்த அறநிலையத்துறை அடித்து விரட்டப்படத்தான் போகிறது. இது நடக்குதா இல்லையா? இந்த அறநிலையத்துறை அடித்து விரட்டப்படத்தான் போகிறது. இது நடக்குதா இல்லையா?